ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம பருப்பு கீரை வச்சு தேங்காய் பால் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். இது சூப்பரான டிஷ்ஷுங்க, அருமையாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்குவோம். ஒரு 4-5 ஸ்பூன் பாசிப்பருப்பில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 6-7 சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 2, அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனும், மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கும் போட்டு வேக வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு. இன்றைக்கி ஃப்ரைக்கு வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை தாங்க. கண்டிப்பாக அரிசி மாவு போட மறந்துடாதீங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூனும், அது கூட மிளகாத்தூள் உப்பு போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னு வைங்களேன், செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும். இப்போ வந்து இந்த பருப்பு கீரையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எண்ணெயில் வந்து வதக்கிடுவோம். இது வதங்கும் போதே நம்ம பருப்பு வெந்தது ரெடி ஆகிடும். அதையும் வந்து இது ஒரு மைல்டாக அந்த கலர் மாறாமல் அது வெந்தது ஒன்று அந்த தண்டை நீங்கள் அது நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு 3 மினிட்ஸ்லேயே வெந்துடுங்க. அது கூட பருப்பை சேர்த்துட்டு நீங்கள் இப்போ இதுதான் தேங்காய் பால் தாங்க முக்கியம். இதுக்கு வந்து தேங்காய் ஒரு 1/4 மூடி இல்லை 3/4 அரை மூடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் கூட வந்து ஒரு பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி பால் எடுத்து இது கூட சேர்த்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான தேங்காய் பால் கூட்டு ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சிங்கன்னு வைங்களேன், அருமையான கீரை ரெடி. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாங்களா? சாதம், கீரை கூட்டு, அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை, ரசம், அப்புறம் இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ்க்கு வந்து இந்த இலந்த பழம் தாங்க எடுத்திருக்கோம். இன்றைக்கி அருமையான லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு மறக்காமல்